Happy day, children. Today, let me continue the remaining part of the lesson Outbreak of World War I and its aftermath. Yesterday, just have finished some topics. Now, let this say about League of Nations. Objectives of the League, activities of the League, violations, and causes of failure. League of Nations, which was formed in 1920, consisted of 5 bodies: the Assembly, the Council, the Secretariat, the Permanent Court of Justice, and the International Labour Organization. Objectives of the League. The objectives of the League அப்படின்னா அந்த லீகினுடைய நோக்கம். The twofold objectives of the League of Nations was to avoid war and maintain peace in the world. Second one, to promote international cooperation in economic and social affairs. இந்த டூ ப்ராப்ளத்துக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறதே ஃபார்ம் பண்ணாங்க. The league intended to act as conciliator and arbitrator and thereby resolve a dispute in its early stages. அது நாடுகளுக்கிடையே ஏதாவது ப்ராப்ளம் ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அந்த கன்சிலியேட்டர் அண்ட் ஆர்பிட்ரேட்டர், அதாவது நடுவராகவும் சமாதானம் செய்பவராகவும் இருந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணாங்க. இஃப் வார்ஸ் சுட் பிரேக் அவுட் டிஸ்பைட் ஆர்பிட்ரேஷன், த மெம்பர்ஸ் சுட் apply sanctions to the aggressor, first economic and then military. அவங்க பிரேக் அவுட் பண்ணக்கூடியதை வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் வந்து சொல்லக்கூடியதை அவங்க கேட்கல அப்படின்னா அதில் மெம்பர்ஸாக இருக்க கண்ட்ரி மேலே ஃபஸ்ட்டு எக்கனாமிக் லெவலில் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுவும் கேட்கல அப்படின்னா செகண்டாக மிலிட்ரி ஃபோர்ஸஸை அனுப்புவாங்க. இதை அச்சீவ் பண்ணுறதுல நிறைய அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் கிரேட் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யூஎஸ்ஏ டிட் நாட் பிகம் எ மெம்பர். நெக்ஸ்ட் ஜெர்மன் எ டிஃபிட்டட் நேஷன் அண்ட் ரஷ்யா. இந்த பவர்ஃபுல் கண்ட்ரி மூணுமே அதில் வந்து மெம்பராக இல்லை. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக். The league was called in to settle a number of disputes between 1920 and 25. 1920 தான் ஆரம்பிக்கிறாங்க, 25 வரலாம் அது நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுச்சு. The league was successful in 3 issues. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து இஷ்யூஸை வந்து லீக் வந்து காமன் பண்ணுறாங்க. First one, in 1920, a dispute arose between Sweden and Finland over the sovereignty of the island. ஸ்வீடனும் பின்லாந்தும் அந்த ஆலண்ட் ஐலாண்டு தீவினுடைய எல்லை பிரச்சனையை அந்த ஸ்வீடனுக்கும் பின்லாந்துக்கும் ஏற்படுது. அதை இந்த லீக் தலையிட்டு பின்லாந்துக்கு தான் அது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The league ruled that the island should go to Finland. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். Second, in the following year, the league was asked to settle the frontier between Poland and Germany in Upper Silesia. அதே மாதிரி போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் அப்பர் சைலீசியாவின் மீது இருந்த எல்லை பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாங்க. which was successfully resolved by the league. Third one, the third dispute was between Greece and Bulgaria in 1925. கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் இருந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறாங்க. கிரீஸ் இன்வைடட் பல்கேரியா அண்ட் த லீக் ஆர்டர்ட் எ சீஸ் ஃபயர். கிரீஸ் வந்து பல்கேரியா மேலே போர் தொடுக்குது. ஆனால் லீக் வந்து என்ன பண்ணுறாங்க, போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இட் பிளேம்டு கிரீஸ் அண்ட் டிசைடட் தட் கிரீஸ் வாஸ் டு பே ரெப்படேஷன்ஸ். கிரீஸ் வந்து போர் தொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்றாங்க லீக், அதனுடைய இழப்பீடு தொகையை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுறாங்க. Thus the league had been successful until signing of the Locarno Treaty in 1925. Locarno Treaty அப்படின்னு சொல்லக்கூடியது வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தங்களுடைய நாடுகளுக்கிடையே ஒரு அமைதியை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலாக ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்டி தான் லொகர்னோ ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்டு இட்டாலி. இதை சைன் பண்ணினதுக்கு பிறகு தான் ஜெர்மன் லீக் ஆஃப் நேஷன்லேயே மெம்பர்ஷிப் ஆகுது.
Thereafter Germany joined the league and was given a permanent seat on the council. Next, violations. One of the major problems confronting the European powers was how to achieve disarmament. அந்த யூரோப்பியன் பவர்ஸுக்கிட்ட இருந்தது இந்த டிஸ்ஆர்மமெண்ட் தான், அதை அச்சீவ் பண்ணுறது, அதாவது படை குறைப்பு. In 1925, the Council of the League set up a commission to hold a disarmament conference to sort out the problem. இந்த ப்ராப்ளத்தை முடிவு கொண்டு வரணும்னு 1925 ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முடிவு எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1932 தான் அதுக்கு ஒரு சால்வ் பண்ணுறாங்க. பட் த ப்ரப்போஸ்டு கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்டு only in February 1932. In this conference, Germany demand of equality of arms with France was rejected. இதில் ஜெர்மன் வந்து எல்லா நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவல் ஆர்ம்ஸை வந்து எங்களுக்கு கொடுக்கணும், படையை வந்து கொடுக்கணும், ஆயுதங்களை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து லீக் மறுப்பு தெரிவித்த உடனே 1926 ஜெர்மன் வந்து லீக்கில் மெம்பர்ஷிப்பாக இருக்கக்கூடிய கண்ட்ரி 33 வித்ட்ரா பண்ணிட்டு வெளியில் வந்துடுது. In October, Hitler withdrew Germany from the conference and the league. Next, Japan attacked Manchuria in September 1931 and the league condemned Japan. ஜெர்மனி இந்த மாதிரி பண்ணோன்னே ஜப்பானும் மஞ்சூரியா மீது 1931 தாக்குதல் நடத்துது. அதுக்கு லீக் வந்து கண்டிஷன் போடுறாங்க. உடனே ஜெர்மனியை ஃபாலோ பண்ணி ஜப்பானும் லீகை விட்டு வெளியில் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுது. ஸோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோடு த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ரிசைன்டு ஃப்ரம் த லீக். இன் த கண்டெஸ்ட் ஆஃப் இட்டாலிஸ் அட்டாக்ட் ஆன் எத்தியோப்பியா. இதை பயன்படுத்தி இட்டாலியும் எத்தியோப்பியா மீது தாக்குதல் நடத்துது. த லீக் அப்ளைடு சாங்ஷன்ஸ் as the sanctions came into effect. இட்டாலி ரிசைன்டு ஃப்ரம் த லீக் இன் 1937. உடனே இத்தாலியும் அதுக்கு கட்டுப்படாமல் லீக்லேருந்து ரிசைன் பண்ணிக்கிறாங்க. Thereafter the league was passive witness to events, taking no part in the crisis over the Rhineland, Austria, Czechoslovakia and Poland. The last decisive action it took was in December 1939 when Russia was expelled for her attack on Finland. உடனே இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரஷ்யா 1939 ஃபின்லாந்து மீது போர் தொடுக்க ஆரம்பிக்குது, அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. The assembly did not meet again and the League of Nations was finally dissolved in 1946. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியாக அந்த மெம்பர்ஷிப்பில் இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு கண்ட்ரியும் வயலேஷனை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க லீக் வந்து கண்டிஷன் போட்டால் அதை ஏற்றுக்கிறதுனால அந்த மெம்பர்ஷிப்பில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த லீக் ஆஃப் நேஷன் 1946 டிசால்வ் ஆகுது. ஆக இதுக்கு காரணம் என்ன? காசஸ் ஆஃப் ஃபெயிலியர். இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஃபஸ்ட், சின்ஸ் இட் லேக்டு த மிலிட்டரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன்ஸ். இந்த லீகுக்கிட்ட ஒரு மிலிட்ரி பவர் வந்து ஓனாக இல்லை. ஆகையால் இவங்களால் என்ன பண்ண முடியல, ஒரு டெசிஷனை உடனே செயல்படுத்த முடியல. இது ஒரு ரீசன். செகண்ட் ஒன், த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட்டட் த பவர் ஆஃப் நேஷனலிசம். இதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதை ஆரம்பித்தவங்களே அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைடு இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ். அதில் கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு பாதுகாப்பு, இது ஆரம்பித்ததனுடைய நோக்கமே வேர்ல்டு லெவலில் பீஸ் அண்ட் எக்கனாமிக் இன்க்ரீஸ் தான். ஆக இதை வந்து அவங்க அதை செய்யவே இல்லை. when Italy, Japan and Germany headed by dictators refused to be bound by the orders of the league. இந்த டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் லீகினுடைய ஆர்டருக்கு கட்டுப்படலை. அதே மாதிரி தான் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் த ஒன்லி மேஜர் பவர்ஸ் டு ஆக்ட் டெசிசிவ்லி. தீர்க்கமாக பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் அவங்களுடைய மேஜர் பவர் அதில் பயன்படுத்த முடிஞ்சது. மற்ற கண்ட்ரீஸ் வந்து அதில் பயன்படுத்த அவங்க சொன்னதை வந்து கேட்கல. அதில் உடனே ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன். Now the children,
ஆல்ரெடி இதில் சம் டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.